ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதோட அன்பாக்சிங் தான் வந்து காட்ட போகிறேன். அப்புறம் டிமார்ட்லேருந்து வாங்கின சில ஐட்டம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸ்லேயும் வந்து சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்ட்டு அது இல்லாமல் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பெங்களூரில் சிக்பேட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம். இது எப்படின்னா, நமக்கு சென்னையில் வந்து டி நகர்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் சிக்பேட் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தா ஸ்டாச்சு வாங்கலாம் அப்படின்னு தான் வந்து தேடி போயிருந்தோம். நாங்கள் ஆன்லைன்லேயும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வாங்கின புத்தா ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா, கோல்டன் கலரில் இருந்திருப்பார். அந்த ஸ்டாச்சு வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லை. இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா, இவர் ரொம்ப வந்து அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து நாங்கள் இந்த ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப யூனிக்கான டிசைனில் இருந்ததால் எங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்தது. கோல்டு கலர் இருந்ததுல்ல, ஆமாம்மா, அதோட வெயிட் அது பேப்பர் மாதிரி இருந்ததுடா நம்மளுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு ஃபாயர் ஏரியாவில் வந்து கண்டிப்பாக புத்தா வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா, ஃபாயர் ஏரியா அப்படின்னு தனியாக ஒன்று வந்து செட் பண்ண முடியல. அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்ததும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து அதுக்காகவே வந்து அமைஞ்சா மாதிரி இருந்தது. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்தெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரியான ஒரு புத்தா ஸ்டாச்சு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து புத்தா ஸ்டாச்சு தேடிட்டு இருந்தோம். நிஜமாகவே நாங்கள் புத்தா வாங்கிட்டு வந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் வந்து ஒரு டெக்கர்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு மனசு வரல. வேறு ஒரு ரிலீஜனில் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து கடவுளாக வழிபடுறாங்க. ஸோ இவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு ஒரு இடமும் வந்து எப்படி நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம், எதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தோம், அப்புறம் எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக கொண்டு வர்றது, அடுத்தடுத்து எப்படி நாங்கள் கொண்டு போகணும், அதாவது இன்டீரியர்ஸ் ஒர்க் பற்றி சொல்கிறேன் நான். அது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, டிமார்ட்லேருந்து இந்த மாதிரி 2 சோப் ட்ரே வந்து வாங்கியிருந்தேன். அதாவது அது சக்ஷனில் ஹோல்ட் ஆகும்னு நான் நினச்சிருந்தேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா சக்ஷனில் ஹோல்ட் ஆகுறது இல்லை. நம்ம ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அப்படியே நம்ம வந்து ஒரு சோப் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான். பட் அந்த காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன நினச்சேன்னா, அது வந்து டைலில் வந்து அந்த சக்ஷனில் ஒட்டிக்கும், அதில் தான் வந்து அந்த சோப்பு நிற்கும்னு நினச்சேன். பட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சோப் ட்ரேவும் வந்து நம்ம கழட்டி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒட்டுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம ஒட்டிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த டைலில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான தண்ணி, அந்த ஒரு ஈரத்தன்மைலாம் இல்லாமல் பார்த்து ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னாலே வந்து நல்லா ஒட்டிக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் கொடுத்துருக்க அந்த க்ளூவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹோல்ட் பண்ணுது. அதுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம அந்த சோப் ட்ரேவை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னா நல்லா டைட்டாகி நின்றுடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி டு யூஸ். நீங்கள் வேணும்னா இன்றைக்கி ஒட்டிட்டு, இன்றைக்கி நைட் அந்த மாதிரி ஒட்டிட்டு நாளைக்கு மார்னிங் கூட நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து நாங்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருந்தது தான். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து ஒரு பெபிள்ஸ்லாம் போட்டுட்டு அந்த இடத்த கொஞ்சம் டெக்கர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அடுத்தடுத்து அங்கே என்னென்ன வருது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து வுட்டில் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும். அந்த வுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ரொம்ப நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக பிளான் படி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டோன்லாம் போட்டு அப்படியே டெக்கர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தோம். அந்த இடத்துல வந்து இன்னொரு ஐட்டமும் வரும். அது நான் வந்து வச்சதுக்கப்புறமா என்ன வருதுன்றது நான் சொல்கிறேன். அதனால் அது ஸ்க்ராச்சஸ் விழக்கூடாது அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரீன் கலர் மேட் போட்டு வச்சோம் அப்படின்னா, அந்த ஒயிட் கலர் பெபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா பாப்பப் ஆகி காட்டும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு க்ரீன் கலர் மேட் வந்து நான் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாமும் வந்து டிமார்ட்டில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை வேணால் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மேட்டில் இருந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நான் ஃபுல்லாக மெஷர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கட் பண்ணி இப்போ அந்த மேட்டை வந்து நம்ம உள்ளே போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டோன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம்.
மெஷர்மெண்ட் படி மெஷர் பண்ணி அந்த மேட்டெல்லாம் வந்து நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எப்போவுமே நம்ம மெஷர்மெண்ட் படி கட் பண்ணுறப்போ வந்து நமக்கு எக்ஸாக்டான அந்த ஒரு இது கிடைக்கும். ஸோ கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்பவும் அழகாக இருந்தது. அந்த ஒரு கலர் தெரிகிறப்போ ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் எடுத்துகிட்டு வந்து அந்த மேட் மேலேயும் போட்டுட்டேன். ஸோ ஃபுல்லாக எல்லாம் போட்டு செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா அந்த ஒயிட் கலர் பெபிள்ஸ் வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சுது. இந்த ஒயிட் கலர் பெபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எதெல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க் வேணுமோ எல்லாமே நான் டேக் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக எல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பேக்கெட் பெபிள் மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடம் ஃபில்டாக இப்போ அங்கங்கே கேப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக வச்ச நம்மளோட புத்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அந்த இடம் வந்து இன்னும் ஃபுல்லாக செட்டப் ஆகலை. நான் ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு வீடியோவில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சின்ன வெங்காயம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ அதையும் வந்து கொட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். அது கொட்டி எடுத்து வச்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு இடத்த வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றதும் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்த நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்நெட்டில் நிறைய ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சு கூட நீங்கள் ஒரு இடத்த எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் கூட வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். நிறையவே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட்லரி ட்ரே. இது வந்து சின்ன சைஸில் தான் கட்லரி ட்ரே வந்து எங்களுக்கு வந்து செட் பண்ண முடிஞ்சுது. அதனால் அந்த வுட்டன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மோர் கடையிறது, அப்புறமா வந்து மத்து, அது சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, இது எல்லாமே வந்து இந்த வுட்டன் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் தனியாக எடுத்து இந்த மாதிரி மொத்தமாக போட்டு வச்சுருந்தேன் கபோர்டில். அது வந்து ஒரு பொருளும் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டில் போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக அந்த பாஸ்கெட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இப்படி ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அந்த பாஸ்கெட் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வைப் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வைப் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பாஸ்கெட்டை எடுத்து நம்ம வைக்க போகிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடியாப்பம் பிழிகிற அந்த அந்த அச்சு, அந்த கட்டை, அது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அந்த வுட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அதில் வச்சுட்டேன். அது இல்லாமல் இந்த மாதிரி வுட்டன் ஐட்டம்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காக்ரோச்சஸ் வந்து நிறைய சேரும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தனியாக வைக்கிறப்போ க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் அந்த யூஸ் பண்ணுற அந்த டவல்ஸ் தான் அது. செட் ஆஃப் 10 வந்து பார்த்திங்கன்னா $299 அப்படின்ட்டு ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. வர்த் த பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஷெல்ஃப் இருக்குது. ஸோ அந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்து அங்கே வந்து வெறும் டின் மட்டும் வச்சுருந்தேன், அந்த பேக்கிங் டின் மட்டும். அதுக்கப்புறமா அந்த ஷெல்ஃபில் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த ஷெல்ஃப் லைனர், அதுவும் அங்கே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாத ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்து மேலே வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து மேலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 ஷெல்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடே வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டென்ட்டில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனாக மாறிடும். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசிங், டீக்ளட்டரிங், மினிமலிசம் ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் வந்து வரும். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.